நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்னும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஆமேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்கிறார் நம் தேவன். அது மட்டுமல்ல, அங்குள்ள கானான் தேசத்து ராஜாக்களையும் ஜாதிகளையும் அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டதாக ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது காரியம் அதற்கு எதிர்மாறாகவே இருந்தது. அதாவது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார் நம் தேவன். ஆனால் இங்கு எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. நீண்ட 40 வருடங்களாக பெரிய வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். ஏராளமான பிரச்சனைகளை எதிர்த்து கடந்து வந்தார்கள். கஷ்டப்பட்டு கானான் எல்லைக்குள் வந்ததும் சகலமும் தவறாக போய் கொண்டிருப்பது போல தோன்றுகிறது அவர்களுக்கு. கானான் தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று அழைத்து வந்தார் நம் தேவன். ஆனால் கானானுக்குள் நுழைய விடாமல் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டுள்ளது. மிக பெரிய வன்மதில் சுவர் நம் பாதையில் குறுக்கே உயர்ந்தோங்கி நின்று இருக்கிறதே என்று பிரமித்து திகைத்து நிற்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய பாடம் என்ன? எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து சிக்கி தவித்திருந்த நம்மை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்தவர்களாகவும் புதிய சிருஷ்டிகளாகவும் அநேக கஷ்டங்கள், பாடுகள், சிந்தைகள், அவமானங்கள் சகித்து பரம கானானை அடைய ஒரே நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசியில் கானானை சென்றடைய வேண்டிய நேரத்தில் கானானின் ஒரு வாசல்களும் திறக்காதது போலவும், ஓங்கி உயர எழும்பிய மதில் போல எதிரே நிற்பது போலவும், இனிமேல் அவ்வளவுதான், இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்பது போலவும் தோன்றி ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு வாசல் திறக்காதா என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஒரு கதவை இரு கதவை திறப்பது அல்ல. எரிகோவின் எல்லா உயர் மதில்களையும் வழியாக்கி விடவே தேவன் விரும்புகிறார். இன்று பார்க்கிற மதிலை இனி என்றுமே பார்க்க முடியாது என்று முற்றிலும் திறந்து விடுவதுதான் தேவனுடைய திட்டம். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் பிரியமானவர்களே. ஆமீன். God bless you.